ரெபெல் இந்த படம் நிகேஷோட டைரக்ஷனில் March 22 அதாவது இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, மூணாறில் தேயிலை தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பல குடும்பத்திலிருந்து ஒரு சில குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு மூணார் காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே போய் படித்தா அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுன்ற நம்பிக்கையில் தான் பசங்களை படிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் காலேஜுக்கு போன பிறகு தான் தெரியுது அவங்க தேயிலை தோட்டத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு நிகரான கஷ்டம் ரேகிங்ன்ற பேரில் காலேஜில் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது தான் அந்த படத்துடைய கதை. உண்மையை சொல்லப்போனால் இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்கும். எமோஷனல் கனெக்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் போக 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 அது அப்படியே டவுன் ஆயிரும். அதுக்கு முக்கியமான காரணம் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. பிரச்சனை என்னென்னா அது மட்டும்தான் இருக்கும். ரிப்பீட்டடாக அந்த சீன் மறுபடியும் வந்ததுனால ஒரே சீனையே ரொம்ப நேரம் பார்க்குறோமோன்ற சலிப்பும் தட்டும். சரி, அந்த எலெக்ஷனை இவ்வளோ ஆரவாரமாக காமிச்சாங்க, கடைசியில் அந்த எலெக்ஷனாவது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆனால் இன்னொரு விஷயமும் இங்கே ஒத்துக்கணும். படம் விஷுவலாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு 2 இடத்துல செந்தாழம் பூ பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோடைய டெக்னிக்கல் டீமும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்டர்வலில் ஒரு ஃபைட் ஒன்று வரும். படத்தோடைய கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று வரும். அந்த ஃபைட் எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஆனால் அது மட்டுமே ஒரு படத்துக்கு பத்தாது. இன்னொன்று, இந்த படம் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்க தான் செய்யுது. படத்தில் மியூசிக் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷுக்கு ஆக்டிங் ஸ்கோப் நல்லா இருந்துச்சு. மமிதா இந்த படத்துக்கு எதுக்குன்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, வேறு வேலையே இல்லை அப்படின்னா வேணால் இந்த படத்தை ஒரு வாட்டி வேணால் தேட்டர்ஸில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.